வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம தமிழ் டு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷனோட பார்ட் 13 வீடியோ தான் பார்க்க போகிறோம். இதில் பேசிக்காக ஒரு சில கொஷின்ஸ் அண்ட் ஒரு சில ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் எப்படி தமிழ்லேருந்து இங்கிலீஷ் சொல்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ண வீடியோஸ்லாம் பார்க்கல அப்படின்னா அதையும் பாருங்கள். அதுலேயும் நிறைய கொஷின் ஸ்டேட்மெண்ட்ஸ்னால் எப்படி தமிழ் டு இங்கிலீஷ் கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்றத பார்த்துருப்போம். ஸோ இந்த வீடியோவில் ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற கொஷினோ ஸ்டேட்மெண்ட்டோ என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ரொம்ப பேசிக்காக ஒருத்தங்களை ரொம்ப நாளாக நீங்கள் பார்க்கல, பட் சடனாக நீங்கள் உங்களை பார்க்குறீங்க அப்படின்னா ரொம்ப நாள் ஆச்சுல்ல அப்படின்னு கேட்போம்ல, ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்றத மோஸ்டாக நம்ம லாங் டைம் நோ சி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ லாங் டைம் நோ சி. ஸோ இதுதான் ரொம்ப நாள் ஆச்சு உங்களை பார்த்து அப்படின்றதுக்கான டிரான்ஸ்லேஷனாக இருக்கும். ஸோ ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்றத லாங் டைம் நோ சி அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப பேசிக்காக இதில் என்ன ஒரு சப்ஜெக்ட் இல்லை, ஒரு வேர்ப் இல்லை, ஜஸ்ட் வந்து லாங் டைம் நோ சி அப்படின்னா ஒரு கிராமட்டிக்கலாக கரெக்டாக இல்லை அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகும். பட் யூஸ்வலாக ஒருத்தங்களை வந்து ரொம்ப நாள் கழித்து நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, ஒரு ரொம்ப நாள் கழித்து அவங்கக்கிட்ட பேசுகிறோம் அப்படின்னா லாங் டைம் நோ சி அப்படின்ற மாதிரி சொல்கிறது யூஸ்வலாக பண்ணுற ஒரு விஷயந்தான். அடுத்தது செகண்ட் ஒன், நீங்கள் எப்படி இருந்தீர்கள் அப்படின்னு கேட்குறது. ஸோ இதை நம்ம எப்படி தமிழ்லேருந்து இங்கிலீஷ் மாற்றுறது? ஸோ இந்த எப்படி அப்படின்றது ஹவு, நீங்கள் எப்படி இருந்தீர்கள் அப்படின்றத ஹவு ஹாவ் யூ பீன் அப்படின்னு கேட்கலாம். ஸோ இந்த இருந்தீர்கள் அப்படின்றது இட் ரெப்ரசன்ட்ஸ் பாஸ்ட் டென்ஸ். ஸோ இந்த பீன் அப்படின்றத பாஸ்ட் டென்ஸை குறிக்கும், பீயிங் அப்படின்றது தான் ப்ரெசன்ட் டென்ஸை குறிக்கும். ஸோ இந்த இடத்துல நம்ம ஹேவ் பீன் அப்படின்றத நம்ம பாஸ்ட்டுக்கு ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய வேர்பை யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் அப்படின்றது யூ. ஸோ ஹவு ஹேவ் யூ பீன் அப்படின்னு கேட்கறது தான் நீங்கள் எப்படி இருந்தீர்கள் அப்படின்றதோட டிரான்ஸ்லேஷனாக இருக்கும். ஸோ இன்னுமே நம்ம இந்த ஹேவ் பீன், ஹேஸ் பீன், have been, had been இதெல்லாம் வந்து நம்ம verb அப்படின்ற ஒரு டாபிக் பார்க்கும்போது உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதில் உங்களுக்கு எல்லா டாபிக்ஸுமே கிளியர் ஆகிடும். தேர்ட் வந்து மீண்டும் வரவேற்கிறோம். மீண்டும் வரவேற்கிறோம் இதை எப்படி இங்கிலீஷில் மாற்றுறது? ஸோ மீண்டும் அப்படின்னா நம்ம என்ன சொல்லலாம்? அகேன் சொல்லலாம், இல்லைனா பேக் அப்படின்னு சொல்லலாம். வரவேற்கிறதுக்கு வெல்கம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதை நம்ம அப்படியே பேக் வெல்கம்னு எழுதாமல் கொஞ்சம் இன்டர்சேஞ்ச் பண்ணி வெல்கம் பேக் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ வெல்கம் பேக் அப்படின்னா மீண்டும் வரவேற்கிறோம். ஸோ இதெல்லாம் ரொம்ப பேசிக்காக சிம்பிளாக இருக்கக்கூடிய சென்டென்சஸ். ஸோ உங்களுக்கு வந்து எப்படி நம்ம மீண்டும் வரவேற்கிறோம் அப்படின்றத எப்படி வெல்கம் பேக்னு எழுதுகிறோம், ஏன் பேக் வெல்கம் அப்படின்னு சொல்லும் போது நமக்கே தெரியும் பேக் வெல்கம் அப்படின்னா அதில் வந்து ஒரு அது வந்து மீனிங்ஃபுல்லாக இல்லை, அண்ட் அது வந்து கரெக்டாகவும் இருக்காது. ஸோ நம்ம எப்படி சொல்லணும்? வெல்கம் பேக் அப்படின்னு சொல்லணும். ஸோ இந்த மாதிரி அடிக்கடி நீங்கள் இந்த மாதிரி சென்டென்சஸ்லாம் ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு அது எங்கே வந்து எந்த வேர்டு யூஸ் பண்ணணும், எதுக்கு அடுத்து எந்த வேர்டு யூஸ் பண்ணணும் அப்படின்ற ஆர்டர்லாம் உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும். அடுத்தது இப்போ ஒரு சில க்ரீட்டிங்ஸ் எழுதுகிறேன். இந்த க்ரீட்டிங்ஸ் நமக்கு தெரியும். ஸோ இந்த காலை வணக்கம், மதிய வணக்கம், மாலை வணக்கம் அண்ட் இரவு வணக்கம். ஸோ இந்த இரவு வணக்கங்கள் அப்படின்னு சொல்லிலாம் முடிப்பாங்க. ஆரம்பிக்கும் போது காலை வணக்கம், மதிய வணக்கம், மாலை வணக்கம் அப்படின்னு சொல்லிலாம் ஆரம்பிப்பாங்க. இதெல்லாம் நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது? ஸோ காலை வணக்கம் அப்படின்னா நம்ம யூஸ்வலாக சொல்லி பழகியிருப்போம் குட் மார்னிங். ஸோ மதிய வணக்கம் அப்படின்றது குட் ஆஃப்டர்நூன். மாலை வணக்கம் குட் ஈவினிங் அண்ட் இரவு வணக்கம் குட் நைட். ஸோ இது மூணுமே வந்து நம்ம கான்வர்சேஷன் ஆரம்பிக்க முன்னாடி சொல்லுவோம், இது வந்து கான்வர்சேஷன் முடியும் போது சொல்லுவோம். ஸோ ஹாவ் அ கிரேட் நைட் ஆர் குட் நைட் இந்த மாதிரிலாம் வந்து சொல்லிவிட்டு அந்த கான்வர்சேஷனை முடிச்சிடுவோம். ஸோ பேசிக்காக சொல்லக்கூடிய இந்த க்ரீட்டிங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா குட் மார்னிங், குட் ஆஃப்டர்நூன், குட் ஈவினிங் அண்ட் குட் நைட். ஸோ நீங்கள் என்ன டைமில் அந்த கான்வர்சேஷன் வந்து வச்சுருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி இந்த க்ரீட்டிங்ஸ்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம க்ரீட்டிங்ஸ் அண்ட் இன்ட்ரடக்ஷன் அப்படின்ற ஒரு டாப்பிக்கில் தான் இது எல்லாமே பார்த்துருப்போம். ஸோ ரொம்ப நாள் ஆச்சு உங்களை பார்த்து, எப்படி இருந்தீங்க அண்ட் இந்த மாதிரி ஒரு சில க்ரீட்டிங்ஸ் இதெல்லாம் நம்ம
greetings and introduction அப்படின்ற ஒரு டாபிக்ல தான் கொண்டு வருவோம். ஸோ இந்த மாதிரி வேற ஏதாவது பர்டிகுலர் டாபிக்ல உங்களுக்கு ஜென்ரல் வீடியோஸ் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதை எங்ககிட்ட காமெண்ட்ல சொல்லுங்க. அப்படி இல்லை கிராமர் டாபிக்ஸ் தான் எனக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனல்ல ஆல்ரெடி ஒரு சில கிராமர் டாபிக்ஸ் தான் கவர் பண்ணியிருப்போம். அது இல்லாமல் வேற ஏதாவது கிராமர் டாபிக் உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா அதை எங்ககிட்ட காமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ இந்த மாதிரி வீடியோஸ்லாம் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் டாபிக் அப்படிங்கிறத பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச். நன்றி.